சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பட்டர் குக்கி அது எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. பட்டர் குக்கிக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். சர்க்கரை வந்து நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். 50 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். 200 கிராம் பட்டர், 1/4 கிலோ மைதா மாவு. ஃபஸ்ட்டு 200 கிராம் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், மெல்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க பட்டரை. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் பவுடரை இதில் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிடலாம். அடுத்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. தண்ணி சேர்த்தோன்னா குக்கி ரொம்ப மெல்ட் ஆகிடும். இது ஒரு சிட்டிகை உப்பு, இது நான் 1/2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். உப்பு நம்ம அப்படியே சேர்த்தோன்னா மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதை வந்து நம்ம கையாலே சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம், நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ குக்கிக்கான மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை பிஸ்கெட் ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பிஸ்கெட்டு செஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை அவன் இல்லாமல் பேக் பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ அவன் இல்லாமல் பிஸ்கெட்டை நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டாண்டாக தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது மேலே தான் வச்சு நான் குக்கியை பேக் பண்ண போகிறேன், ஒரு ஸ்டேபிளுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கி இது மேலே வச்சுடலாம். இப்போ இதை 15 to 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம். குக்கரோட மூடியில் இருக்க விசிலை நம்ம எடுத்துட்டு நார்மல் ஹீட்டில் வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குக்கீஸ் நல்லா பேக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியான பட்டர் குக்கி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். இங்கே பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை உடச்சி பார்த்தோம்னா கிறிஸ்பியாக இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான டிஷ் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சென்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.